இந்த வீக் வந்து எங்கள் மோட்டு பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இது பக்கத்தில் இருக்காள், இவ தான் சின்ட்டு, மோட்டுவோட பொண்ணு. லாஸ்ட் டைம் வந்து ஒரு 5 குட்டி போட்டா. இது என்னென்னா, எதிர் வீட்டில் தான் இந்த மோட்டு இருப்பாள் எப்போவுமே. அவங்க வீட்டில் வந்து பொண்ணு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு வருவா போவா. என்னாச்சு, 2-3 டைம் அவள் குட்டி போட்டப்போ எல்லா குட்டியும் கொண்டு போய் வெளியே போய் விட்டுட்டு வந்துட்டாங்க அந்த ஓனர். அதுலேருந்து என்ன பண்ண ஆரம்பிச்சா, அவங்க வீட்டுக்கே போகிறதே விட்டுட்டா. எங்கள் வீட்டிலே வந்து ஸ்டே பண்ணிட்டா. இப்போ வந்து மறுபடியும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. எங்கே தன்னோட குட்டியை வந்து அங்கே போட்டாக்கா கொண்டு போய் விட்டுருவாங்களோன்னு எங்கள் வீட்டிலே இருக்க ஆரம்பிச்சிட்டா. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், எப்படி ஒரு ஆழ்ந்த தூக்கம், கை எல்லாம் தூக்கிக்கிட்டு அப்படியே மல்லாந்து ஒரு ஆனந்த தூக்கத்தை போட்டுட்ருக்கா. ரொம்ப வந்து புத்திசாலி, அறிவாளி. எங்கள் வீட்டில் நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்த புதுசில் ஒரு ரக்ஷிதா அப்படின்னு ஒரு நாய் வச்சுருந்தோம். அவ்வளோ ஒரு அறிவாளி அது. அதே போல் தான் இந்த மோட்டும், அவ்வளோ ஒரு அறிவு. அவள் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால கரெக்டாக காலையில் பால், அதுக்கடுத்து தோசை இதை போட்டு நான் ஸ்கூல் கிளம்பிடுவேன். ஈவினிங் வந்தோடனே ஒரு தோசை, பால், இது மாதிரி தான் அவளோட இது. என்னென்னா, காரம்லாம் சாப்பிட மாட்டாள். காரக்குழம்போ இல்லை மீன் குழம்பு அது போல் ஊற்றுனா. இந்த சின்ட்டுக்கு பாருங்கள், இது எல்லாம் கேடி, எல்லாத்தையும் சாப்பிடும். இப்போ வந்து பசி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போல்லாம் வந்து அங்கே ஜன்னல்கிட்ட வந்து ஒரு குரல் கொடுத்தோன்னா அங்கேயே ஒரு கப் வச்சுருக்க அப்படி ஊற்ற ஆரம்பித்தேன். இது வந்து சின்டோ இப்போ போட்டிருக்க குட்டி. என்னடா திடீர்னு குட்டி வந்துருச்சுன்னு பார்க்குறீங்களா? ஃப்ரைடே வந்து என்னாச்சுன்னா, லாஸ்ட்டு ஃப்ரைடே வந்து ஒரே அட்டகாசம். வீட்டுக்குள்ளே பூந்து ஒரு ரேக்குள்ளே போய் பூந்து அட்டகாசம் பண்ணிகிட்டு இருந்தா. நான் விடலை. அப்புறம் எனக்கே திடீர்னு தோணுச்சு, இதுக்கு குட்டி போடுற அந்த டைம் வந்துருச்சு போல இருக்குன்ட்டு திடீர்னு ஓடி போய் என்னோடய கணவர்கிட்ட சொன்னேன். அவர் வந்து என்ன பண்ணாருன்னா, அந்த மாடிப்படி அடியில் வந்து கொஞ்சம் இடத்த வந்து ஒதுக்கி அதுக்கு விட்டோம். போய் விட்டது தான் ஒரு 5 நிமிஷத்துலாம் வந்து பூனை குட்டி போடுற சத்தம் கேட்டுச்சு. அவ்வளோ சந்தோஷமாச்சு எங்களுக்கும். அப்பாடா, ஒரு உயிரினத்துக்கு ஒரு அவசரத்துக்கு இடம் கொடுத்தோமே அப்படின்ட்டு. இன்றைக்கி சண்டே. நாங்கள் வந்து இன்றைக்கி கோவில் கிளம்பிட்டோம். காலையிலேயே வக்ரகாளி அம்மன் கோவில். நாங்கள் இருக்க இடத்துலேருந்து ஒரு 1/2 an hour ட்ராவல் தான். 2 வீலரில் கிளம்புனோம். நானும் என்னோடய கணவரும் வந்து நாங்கள் அகரம் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து போனோம். போய் பார்த்திங்கன்னா அங்கே இந்த ஆட்டுக்கல், அம்மிக்கல்லாம் வந்து எல்லாம் அந்த கோவில் முன்னாடியே வந்து விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ அதோடய விலைலாம் கேட்டால் ஒரு கிரைண்டரே வாங்கிடலாம் போல இருக்குது, அந்த விலை சொன்னாங்க. அதன் பிறகு வந்து கோவிலுக்குள்ளே போய் எல்லாம் ஒரு சுற்று வந்தோம். இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய கூட்டம் இருந்ததுனால இந்த ஃப்ரீ தர்ஷன் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேருந்து தான் பார்க்குற மாதிரி இருந்தது. இதே 20 rupees 50 rupeesம் வந்து வச்சுருந்தாங்க. அது வந்து கொஞ்சம் சாமி கிட்ட போய் பார்க்குற மாதிரி இருக்கும். நம்ம சாதாரண நாளில் வந்தோம்னா நம்ம சாமி கிட்டேயே போய் பார்க்குற மாதிரி இருக்கும். அங்கே இந்த வளையல் இதெல்லாம் வந்து விற்றுட்ருந்தாங்க. இங்கே வந்து வேண்டுதல் வைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து பொங்க வைக்கிறது, இது போல் ஆடி மாதம் இல்லையா, அது ஒரு பக்கம் போயிட்டுருந்தது. அதை முடிச்சுட்டு பின்னாடி இருக்க சந்திரமௌலீஸ்வரர் கோவிலுக்கு போய் பார்த்துட்டு அங்கே குண்டலினி முனிவர் அப்படி, அதாவது சித்தர், அவருடைய சன்னதியும் இருக்குது. பக்கத்துலேயே வந்து வடிவுடை அம்பிகை அப்படின்னு நினைக்கிறேன் அம்மன், அவங்களையும் போய் பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்புனோம். கோவில் சுற்றி இருக்கிற அந்த பிரகாரத்தில் இருக்க அந்த லிங்கம் இதெல்லாம் பார்க்குறதுக்கும் அந்த குண்டலினி முனிவர் பார்க்குறதுக்கும் அவ்வளோ ஒரு சந்தோஷம். அந்த கோவிலிருந்து போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த கனகாம்பரம் தோட்டம் பார்த்தோம். ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு வயதானவர் வந்து அதை பூ பறிச்சிட்டு இருந்தார். நான் கோவிலுக்கு போகும்போதே பார்த்தேன். வரும்போது அந்த தோட்டத்தை வந்து படம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறுத்தி பிடிச்சோம். திரும்பி வரும்போது கொஞ்சம் குஷ்காவும் சிக்கன் 65 வாங்கிட்டு வந்தேன். பசங்களுக்கு கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். அவங்க சாப்பிடல. ஒரே ஒரு கை மட்டும் எடுத்துக்கிட்டு மோட்டுக்கும் சில்ட்டுக்கும் கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்கன்னா காஃபி, நர்சஸ் காஃபி தான் போட்டோம். அதுக்கப்புறம் நைட் டின்னர் பார்த்திங்கன்னா எறா தொக்கு, நீர் சுதும்பு, மாங்காய் போட்டு ஒரு அதாவது மீன் குழம்பு வச்சு நைட்டு நாங்கள் சாப்பிட்டோம். அப்படி தான் எங்கள் சண்டே இன்றைக்கி போச்சு.